கூலி படத்துல கல்யாணி கேரக்டர்ல நடிச்சு அசத்திய ரச்சிதா ராம் கன்னட சினிமாவின் லேடி சூப்பர் ஸ்டார் டிம்பிள் குயின்னு செல்லமா அழைக்கப்படுறாங்க. 2011 பெங்கி அள்ளி அரளிடா ஊ என்ற டெலிவிஷன் தொடர்ல தான் முதலா அறிமுகம் ஆகியிருக்காங்க. 2013 கன்னடத்துல வெளியான புல்புல் என்ற திரைப்படம் மூலமா சினிமாவில் அறிமுகம் ஆகியிருக்காங்க ரச்சிதா. கன்னட சினிமாவின் முன்னணி நடிகர்களான சிவராஜ்குமார், புனித் ராஜ்குமார், உபேந்திரா, தர்ஷன், சுதீப்னு பல ஹீரோக்களோட நடிச்சு ஹிட் படங்களை கொடுத்திருக்காங்க. பரதநாட்டிய கலைஞரான KS ராம் தான் ரச்சிதாவுடைய அப்பா. அதனால இவங்க பரதநாட்டிய கலையிலையும் கை தேர்ந்தவங்களா இருக்காங்க. 50க்கும் மேற்பட்ட மேடைகள்ல தன்னுடைய நடன கலையை வெளிப்படுத்தியும் இருக்காங்க ரச்சிதா. புல்புல் என்ற படத்தின் திரையில அறிமுகமான இவர் தற்பொழுது 30க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காங்க. 2022 சூப்பர் மச்சி படம் மூலமா தெலுங்குலையும் அறிமுகமானாங்க. ஆனா தமிழ்ல கூலிதான் முதல் படம். அதுலயும் முதல் படமே ரஜினி படமா அமைஞ்சது அவங்க லக்கு மட்டும் இல்ல, திறமையும் கூட. பெஸ்ட் ஆக்ட்ரஸ்க்கான பல விருதுகளையும் கன்னட சினிமால இவங்க வாங்கியிருக்காங்க. இவங்களுடைய நடிப்புக்கு சிறந்த படமா ரங்கீலா, ரன்னா, சக்கரவியூகா, சீதாராம கல்யாண போன்ற படங்களை சொல்லலாம். சினிமாவில் நடிச்சாலும் பல சீரியல்லையும் இப்போ நடிச்சுட்டு தான் வராங்க. பல படங்கள்ல ஹீரோயினா நடிச்சவங்களை வில்லியாக்கி பிரமாதமான கதாபாத்திரத்தை அவங்களுக்கு கொடுத்திருக்காரு லோகேஷ் கனகராஜ். இவங்களுடைய சகோதரியான நித்யாராம பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நந்தினி, அவல், லக்ஷ்மி ஸ்டோர் உள்ளிட்ட சீரியல்கள்ல நடிச்ச நித்யாராமோட அக்கா தான் ரச்சிதா ராம். தமிழ்ல முதல் படத்திலேயே கவனிக்க வைச்சவங்களுக்கு அடுத்தடுத்து நிறைய வாய்ப்பு வரும்னு எதிர்பார்க்கப்படுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்களோட நடிப்பை பத்தி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.